ஒரு கணவனும் மனைவியும் இருந்தாங்களாம். அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்துதான். அவங்கள ஒரு வீடு பால் காய்ச்சற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களாம். அவங்க நண்பர் ரொம்ப நெருங்கின நண்பர் அப்படிங்கிறதுனால பெரிய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனாங்களாம். எல்லாரும் அவங்கள இனிமையாக வரவேற்று நல்ல விருந்து கொடுத்து வீடெல்லாம் சுற்றி காமிச்சாங்களாம். அதை பார்த்த உடனே அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் நம்மளும் இதே போல் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை வந்துச்சான். அந்த மனைவி அந்த கணவர்கிட்ட, நம்மளும் இந்த மாதமே ஒரு வீடு கட்டணுங்க, இதே மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் கணவரோ, இல்லை இப்போ நமக்கு வருமானம் அந்த அளவுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் வருமானத்தை மேம்படுத்திட்டு அப்புறம் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் இந்த மனைவி, நான் தான் இப்போ வேலைக்கு போகிறேனே, நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டேனா, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போய் அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கியில் போய் கடன் வாங்கி வீடு கட்டலான்னு முடிவு பண்ணாங்களாம். முதல்ல என்னதான் மாட்டேன்னு சொன்னாலும் அப்புறம் மனைவியோட வற்புறுத்தல்னால கணவரும் பேங்க்ல போய் லோன் கேட்டாராம். 2 பேரும் சேர்ந்து லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்களாம். அவங்க நினைச்சதை விடவும் பெருசாவும் ரொம்ப அழகாவும் இந்த வீடு வந்துட்டு இருந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். நாளுக்கு நாள் திடீர்னு ஒரு நாள் அந்த மனைவி ரொம்ப சோகமா இருந்தாங்களாம். இந்த கணவர் அந்த மனைவி கிட்ட போயிட்டு, வீடு தான் இவ்வளோ அழகா வந்திருக்கே, அப்புறம் ஏன் சோகமா இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்லங்க, எனக்கு இன்னைக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு அந்த மனைவி ரொம்ப சோகமா சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த கணவர், இதுக்குதான் நான் அப்பவே படிச்சு சொன்னேன், நிரந்தரமான வருமானம் இல்லாதப்போ அதை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்ல இறங்க வேணாம்னு சொன்னனே, கேட்டியா அப்படின்னாராம். அவங்க எவ்வளவோ வங்கியில போய் கேட்டு பார்த்தோம், வங்கிக்காரங்க கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு காரியத்துக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி பல விஷயத்தையும் ஆராய்ஞ்சு அதை நம்ம செய்யணும். அடுத்தவங்க செய்யறாங்கிறதுக்காக நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணக்கூடாது. நமக்கு அது ஒத்து வருமா, நம்மளால அது முடியுமான்னு நல்லா யோசிச்சு தீர விசாரிச்சு தான் அந்த காரியத்துக்குள்ள இறங்கணும். அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் நினைச்ச அந்த காரியத்துக்குள்ள போறது இப்படி சிக்கல்ல தான் கொண்டு விடும்.